வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய தற்சோதனை தலைப்பிலே ஒரு இறுதியான தற்சோதனை என்று சொல்லலாம். அதுதான் கவலை. அந்த கவலை தோன்றுகின்ற இடம் என்று அதன் முதல் பகுதியை இங்கு நமக்கு விரிவாக எடுத்துரைத்த அனிதா சசிகுமார் அவர்களுக்கு நன்றிகள். இப்போது கவலை தோன்றும் இடம் என்று, இப்போது இது தோன்றும் இடமும் அது இருந்து கொண்டிருப்பதும் எல்லாமே மனதில்தான் இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். கவலை தோன்றும் இடம் எது என்று கேட்டால் மனம் என்று சொல்லலாம். எங்கு கவலை இருக்கிறது? மனதில் தான் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது மனதில் தான் கவலை தோன்றுகிறதா, தோற்றுவிக்கப்படுகிறதா அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்னா, அது தோன்றுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது, அதை நாம் தோற்றுவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லுவோம். இப்போது கவலை தோன்றுவதற்கான சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமே, அது ஏன் வருகிறது? இப்போ கவலையே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் இந்த கவலை தோன்றக்கூடிய சூழ்நிலைகள் வரவில்லையா என்று கேட்டால், சிலருக்கு அப்படி சூழ்நிலை வந்திருக்கும், வந்திருந்தாலும் அவர்கள் கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். சிலருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே வருவதில்லை, எப்படி வந்தாலும் இருக்கலாம். இப்போ அப்படி சூழ்நிலையே வரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அங்கு கர்ம வினையினுடைய விளைவுகள் அவர்களுக்கு தாக்கம் இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே வரவில்லை என்று அர்த்தம். அப்படி சூழ்நிலைகள் வருகிறது என்று சொன்னால் கர்ம வினையினுடைய தாக்கம் நமக்கு, அதனுடைய விளைவு நமக்கு தெரிகிறது. இது கர்ம வினையினுடைய விளைவுதான். இந்த விளைவு நமக்கு வரவேண்டியதாக இருக்கக்கூடிய விளைவுதான். இது என்றோ ஒரு காலத்தில் நாம் சமுதாயத்தில் கொடுத்த அந்த ஒரு செயலுக்கான விளைவுதான் என்ற புரிதல் வந்துவிட்டால் அந்த இடத்திலே என்ன பண்ணிவிடுவோம்? அதை கவலையாக மாற்றாமல் அதை அப்படியே விட்டு விடுவோம். அப்போ அந்த இடத்துல என்ன வர வேண்டியிருக்கிறது? ஒரு புரிதல் என்பது தான் வர வேண்டியிருக்கிறது. எ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை முழுவதிலேயுமே எப்பொழுது ஒவ்வொரு சனத்திலும் என்னென்ன நிகழ்வு நடக்கிறதோ அந்த நிகழ்வுகளில் ஒரு புரிதல், எ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒன்று இருந்தால் அது என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், அந்த நிகழ்வு அப்படியே மறைந்துவிடும். அதை ஒரு புரிதலில் புரிந்து அதை அந்த இடத்திலே என்ன பண்ணிவிடும்? அதை அப்படியே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். அப்போ அது தொடர்வது இல்லை, கவலையாக மாறுவது இல்லை. இப்போ மனிதன் கவலையை உருவாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ கவலைன்னு சொல்கிறோமே, இது ஒரு உணர்வு தானே, மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தானே. இப்போ நாம் வேதாத்திரியத்தில்
நமது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்று சொல்லுவதில் இந்த கவலை என்பது இருக்கிறதா? கவலை என்பது இருக்கிறதா? இயல்பாக இருக்கக்கூடியது. இப்போ இயல்பாக இருக்கக்கூடியது என்ற ஒரு பட்டியலில் நாம் எதையெல்லாம் வைத்திருக்கிறோம்? இன்பம், அமைதி, ஆரோக்கியம், நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, இதெல்லாம் நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடியது என்ற ஒரு லிஸ்டில் வச்சுருக்கோம். அதில் துன்பம் என்பது கூட இல்லை. இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இங்கு படைக்கப்படவில்லை என்பதை அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு துன்பம் என்பதே இல்லை, துன்பம் என்பது நாம உருவாக்கி கொள்வது என்று சொல்லுகிறோம். அது இன்பத்தின் அளவு முறை மீறும் போது துன்பம் என்று சொல்லுகிறோம். சரி, அப்படி என்றால் இந்த கவலை என்பது இயற்கையில் கவலை என்று ஒன்று இருக்கிறதா? அது மனிதன்தான் அதை உருவாக்கி கொள்கிறானா என்று பாருங்கள். என்று பார்த்தால் இது உருவாக்கக்கூடியது. இதுவும் துன்பத்தில் ஒரு வகைதான். துன்பம் என்பதில் இது ஒரு வகை. இப்போ கவலை என்பது துன்பமாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறதா? துன்பமாக இருக்கிறது. துன்பம் என்ற உணர்வில் ஒரு வகைதான் கவலை. கவலை இந்த துன்பம் என்பதை பல பெயர்களில் நாம் ஒவ்வொரு வகைப்படுத்தி உணர்கிறோம். துன்பமாக இருக்கிறது என்று சொல்கிறோம், சோகமாக இருக்கிறது என்று சொல்கிறோம், வலியாக இருக்கிறது என்று சொல்கிறோம். துன்பம் என்பது எத்தனை விதமாக நம்மால் உணரப்படுகிறது. அப்போ இது எல்லாமே நாம உருவாக்கி கொள்வது. பொறாமை என்பது கூட ஒரு துன்பத்தின் வகை தானே, ஒரு துன்பத்தின் வகை தானே பொறாமை கூட. ஏக்கம் இதுவும் துன்பத்தின் ஒரு வகை தான். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இது எல்லாமே நாம உருவாக்கக்கூடியது தான். இப்போ வாழ்க வளமுடன். இப்போ நமக்கு பொறாமை என்று சொல்கிறோம். பொறாமை என்று சொன்னாலும் ஏக்கம் என்று சொன்னாலும் இப்போ இது எல்லாமே ஒரு உணர்வு தானே. இதெல்லாம் ஒரு உணர்வு என்று சொல்லும்போது இப்போ அந்த உணர்வு என்பது இயல்பாக இருக்கக்கூடியதா, நாம தோற்றுவிக்கக்கூடியதா என்று பார்த்தால் அது நாம தோற்றுவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. பொறாமை என்பது இயல்பாக வருவது இல்லை. இப்போ ஒரு எத்தனையோ ஞானிகள், சித்தர்கள், இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடம் எத்தனை பெரிய பணக்காரர்கள் வருகிறார்கள், எப்படிப்பட்ட காரில் எல்லாம் வந்து இறங்குறாங்க. இவர் சாதாரணமாக உட்கார்ந்துருக்கார், அவங்க பெரிய ஆடி காரில் வர்றாங்க, பெரிய பென்ஸ் காரில் வர்றாங்க, எப்படியெல்லாம் வருகிறார்கள். இப்போது அந்த மகானுடைய மனதில் பொறாமை என்ற உணர்வு சிறிதளவேனும் அங்கு தோன்றுகிறதா? இல்லையே. ஒரு மனிதன் என்று சொன்னால் அது பொறாமை என்பது இயல்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரும் மனிதன்தான், அவரும் மனிதன்தான். நாம் அவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகான் என்று சொல்லுகிறோம். இருந்தாலும் அவர் மனிதன் தானே. அப்போ அவர் மனிதனாக இருந்து அவர் என்ன செய்யவில்லை? அந்த பொறாமை என்பதை அவர் உருவாக்கி கொள்ளவில்லை. அதனால் அந்த பொறாமையாக அங்கு தெரியவில்லை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பொறாமையாக அதை உருவாக்கி பார்க்கிறோம், ஏக்கமாக உருவாக்கி பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இந்த ஒரு பொறாமையோ ஏக்கமோ ஒரு சில இடங்களில் இருக்கும். நம்ம சில படங்களில் பார்த்துருப்போம், பழைய படங்களில் பார்த்துருப்போம். அதாவது ஒரு 2 குழந்தைகளை அனாதையாக விட்டுவிட்டு பெற்றோர்கள் இறந்திருக்கக்கூடிய மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க.
பசியின் கொடுமையில் இந்த 2 குழந்தைகள் அப்படியே தெருவில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ யாராவது அங்கே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை அப்படியே அந்த குழந்தைகள் பார்க்கும், அந்த ஏக்கத்தோடு பார்க்கும். இதை அந்த பழைய படங்களில் காண்பிப்பார்கள். அந்த பார்க்கறதே ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பதாக இருக்கும். இப்போ அந்த ஏக்கம் என்பது அங்கு உருவாகிறது. அது உருவாக்கப்பட்டதா உருவாகிறதா? இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஏக்கம் என்பது நாம் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் அந்த ஏக்கம் என்பது இயல்பாக உருவாகிறது. ஏன் இதை மட்டும் இயல்பு என்று சொல்லுகிறீர்கள்? ஆனால் சாதாரணமாக நாம் ஒருத்தர் ஒரு பெரிய கார் வாங்கிட்டார், நம்மளால் வாங்க முடியலையே. ஒருத்தர் வீடு கட்டிட்டார், நம்மளால் கட்ட முடியலையே. இப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கிறது. இது நீங்கள் உருவாக்கி கொள்வது என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் பசியின் கொடுமையில் இருக்கிறான். அங்கு அவர்கள் பல பதார்த்தங்கள் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்கிறோம். ஒரு படத்தில் கூட என்ன வரும் என்று சொன்னால், ஒருவன் பசியில் அப்படியே கேட்டுக்கிட்ட நிற்பான், அப்படியே கையை வச்சுட்டு நிற்பான். அங்கே முதலாளி அந்த லானில் உட்காந்து அந்த நாய்க்கு விலை உயர்ந்த பிஸ்கட்டை அப்படியே போடுவார், அப்படி தூக்கி போடுவார். அதை கவ்வி கவ்வி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த நாய்க்கு போடுற பிஸ்கட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்ப்பான். அந்த மூஞ்சியில் அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்? அவன் 2 நாட்களாக சாப்பிடாத பசியின் கொடுமையில் பார்க்கிறான். அந்த ஏக்கம் என்பது இவனாக உருவாக்கியதா, இயல்பாக வந்ததா? அவனுடைய அந்த பார்வையை பார்த்து அந்த முதலாளி இங்கே வா அப்படின்னு சொல்லி என்ன என்று கேட்டால், அந்த நாய்க்கு போடுற பிஸ்கட்டை கொடுங்கன்னு கேட்பான். அப்படி பசியில் கேட்பான். அப்போ இந்த முதலாளி என்ன பண்ணார், வீட்டுக்கு கூட்டு போய் அவனுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். கூச்சத்தோடு உட்காந்து சாப்பிடுவான். அதை உட்கார்றது கூட கூசுவான். பரவாயில்லப்பா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சு அவனை தன்னோடையே அங்கு வைத்துக்கொள்வான். இங்கேயே நீ இருந்துக்கப்பா, இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்துக்க அப்படின்னு சொல்லி அங்கே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சீன் வரும். இது இயல்பாக தோன்றக்கூடிய ஒரு ஏக்கம் என்ற உணர்வு. இது உருவாக்கப்பட்டது இல்லை, உருவாக்கப்பட்டது இல்லை. ஏன் என்று அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், அது தேவைகள் 3இன் அடிப்படையில் வரக்கூடியது. இந்த உணர்வுகள் என்பதை பாருங்க. பசி என்ற உணர்வு இயற்கை துன்பம் என்று சொல்லிட்டோம் இல்லையா? இயற்கை துன்பம் என்று சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இயற்கை துன்பம் என்ற அந்த துன்பம் ஏக்கமாக மாறுகிறது. இப்போ ஏக்கம் என்பதும் ஒரு துன்ப உணர்வு தானே. இப்போ கவலை என்பது ஒரு துன்ப உணர்வு, பொறாமை என்பது ஒரு துன்பம், எல்லாமே துன்பத்தினுடைய வகைகள். இப்போ இயற்கை துன்பம் என்பது அங்கு ஏக்கமாக மாறுகிறது. அப்போ அந்த ஏக்கம் என்பது இயற்கை, அது இயல்பு. இயல்பு. இப்போ அந்த இடத்துல அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றோம். பசிக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடும். எனக்கு இதுதான் வேண்டும் என்று கேட்க மாட்டான். ஆனால் சாதாரணமாக மனிதர்களுடைய ஏக்கம் என்பதை பாருங்கள். அவர் கார் வாங்கிட்டாரு, தேவையில்லாததை பார்த்து ஏங்குகிறானே, இந்த ஏக்கமெல்லாம் இவனாக உருவாக்கி கொள்ளக்கூடியது. இந்த இடத்தை நம்ம பிரித்து பார்க்க வேண்டும். இப்போது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் என்று பிரித்தது ஒவ்வொரு தத்துவங்களையும் நாம் ஆய்வு செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆம், தேவைகள் 3 என்பது இயற்கை துன்பம். இனிமேல் அதை நாம் வலியுறுத்தி அதை ஒவ்வொருவரும் நமது வேதாத்திரிய தத்துவங்களை பேசுபவர்கள் அனைவரும் இதை வலியுறுத்தி பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது இயற்கை துன்பம். அப்போ அந்த இடத்தில் இப்போ இந்த இடத்துல அந்த இயற்கை துன்பம் என்ற இடத்துல அந்த நாய்க்கு போடுற பிஸ்கட்டை பார்த்து அவனுக்கு ஏக்கம் என்ற உணர்வு வந்ததா, பொறாமை என்ற உணர்வு வந்ததா? பொறாமை என்ற உணர்வு வராது.
அங்கே ஏக்கம் என்ற உணர்வு தான் வரும். ஏக்கம் என்ற உணர்வு வரும். ஆனால் பொறாமை என்ற உணர்வு என்ன? அது வேறு. அந்த இடத்தில் இயற்கையாக பொறாமை என்ற உணர்வு வருவதில்லை. ஆனால் அந்த ஏக்கம் என்பதும் நாம உருவாக்கினோம் என்று சொன்னால் தவறு. தவறு. அப்போ இப்போது இந்த அடிப்படையிலே இந்த கவலை என்பது உருவாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போது இயற்கை துன்பத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கவலை என்று ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் அந்த கவலை தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை உடனடியாக சமன் செய்வதற்கு இந்த சமுதாயத்தில் இடம் இருக்கிறது. அதற்கான வழிவகை இருக்கிறது. எப்படி? பசி என்ற உணர்வு இருக்கும்போது நாம் அதை யாரிடமாவது பசிக்கு என்ற உணர்வு என்று எங்காவது பெற்றுக்கொள்ளலாம். அங்கே என்ன பண்ணக்கூடாது? நாம் அந்த இடத்துல பிரிஸ்டீஜ் பார்க்குறதோ, நம்மளுடைய அந்த ஒரு தன்மணிப்பை பார்க்குறதோ இது இல்லாமல் தாராளமாக அதை கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். அது உடனடியாக சமன் செய்வதற்கான இடம் இருக்கிறது. இந்த வீட்டில் இல்லைன்னா இன்னொரு வீடு, இந்த மனிதர் இல்லைன்னா இன்னொரு மனிதர், எங்காவது ஒரு இடத்தில் அது நிறைவேற்றப்படும். ஆனால் அது நிலைத்ததாக இருக்காது. சிறிது நேரம் இருக்கும், அது நிறைவேற்றப்பட்டுவிடும். இந்த சமுதாயத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. அதுதான் சமுதாயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கவலை, அப்போ அந்த இயற்கையின் துன்பத்தை சார்ந்ததாக இருந்தால் அது வேறு. ஆனால் பெரும்பாலான கவலைகள் என்பது இந்த இயற்கை துன்பத்தை மீறிய எதிர்பார்ப்புக்கு உட்பட்ட கவலையாகத்தான் பெரும்பாலும் நம் மனிதர்களிடம் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இதுவும் ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இதில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அவமானம் என்பது கவலையாக மாறுகிறது என்று சொன்னாங்க. இது இன்னைக்கு நிறைய இடங்களில் இது பார்க்கப்படுகிறது. நிறைய கவலைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கவலையை வெளியே சொல்வதற்கு கூட இல்லாமல் அதை வைத்து 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 அதை பெரிய கவலையாக மாற்றிக்கொள்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இது யாருக்காவது தெரிந்தால் அவமானமாக மாறிவிடும் என்று அதை மறைக்க பார்க்கிறார்கள். மறைக்க 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 அது இன்னும் பெரிதாக ஆகிவிடும். ஏற்கனவே இவர்கள் செய்த தவறு தான் அங்கு கவலைக்கு காரணமாக இருக்கிறது. கவலையாக மாற்றிக்கொண்டார்கள். அது ஒன்று இவர்கள் திறமையின்மையினால இருக்கும், இல்லாட்டி இவர்களுடைய எதிர்பார்ப்பினால இருக்கும், இவர்களுடைய பேராசையினால் இருக்கும். ஏதாவது ஒன்றில் போய் இவர்கள் சிக்கிக்கொண்டார்கள். ரைட், ஒரு சிக்கிக்கொண்டோம் என்று தெரிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த இடத்தில் இதைவிட மேலும் அது கவலையாக மாற்றாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல முதல்ல நிறுத்த தெரியணும். அந்த இடத்துல நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான சிந்தனைகளை நமக்கு இயற்கை கொடுக்கும். அது சிந்திக்க முடியும். ஆனால் இங்கே மனிதன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல அதை கூட்டிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறான். ஏன் என்று சொன்னால், இது வெளியில் தெரிந்தால் சமுதாயத்தில் நம்ம உறவுகளுடன் என்ன பேசுவார்கள், அவமானமாக பேசுவார்களே என்று இந்த அவமானம் என்பதற்காக பயந்து இதை மறைக்கிறான். அந்த அவமானம் என்பதற்காக இவன் பயம் கலந்த கவலையாக மாற்றி விடுகிறான். இது என்ன ஆகிறது? இந்த கவலையை போக்குவதற்கான சிந்தனைகளும் அதற்குரிய செயல்களும் செய்ய முடியாமல் போகிறது. இப்படி இருப்பவர்கள் எல்லோரும் பெரிய கடனாளியாகத்தான், பெரிய கவலையானவர்களாகத்தான் மாறிவிடுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல என்ன அவமானம்? நடந்து முடிந்து விட்டது. இதை எப்படியாவது ஜமாளித்து விடுவோம். இதை ஜமாளித்து விடுவோம் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் அந்த நிலைக்கு நீ போயிருக்கவே மாட்டியே. இதை ஜமாளித்து விடக்கூடிய திறமை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால்
நீ அந்த நிலைக்கு வந்திருக்கவே அவசியம் இல்லையே, முடியாது, வந்து அப்படி வந்திருக்க மாட்டாய். அப்போ நீ அங்கே அந்த நிலைக்கு வந்ததே ஒரு காரணம் இருக்கிறது. நீ இப்பொழுது சமாளித்து விடுவேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அதற்கு முயற்சி செய்து இந்த அவமானங்களினால் இந்த கவலையை பெருக்கிக் கொள்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்தில் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த கவலையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போது அதை கவலையாக வைத்துக்கொள்வதற்கு இன்னொரு காரணம், இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ என்ற அவமானத்துக்கு பயந்தது தான் இந்த கவலை பெருகுவதற்கான காரணமாக இருக்கிறது. சரி, அப்போ அந்த அவமானங்கள், அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொன்றும் இது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, எது நடந்தாலும் அது செயலுக்கு விளைவாகத்தான் வருகிறது, ஏதோ ஒரு கர்ம வினையின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்ற ஒரு புரிதல் வேண்டும். இப்போ இப்படி நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், இது அவமானமாக அவர்கள் பார்ப்பார்களே என்று சொல்கிறோமே, அவர்களுக்கும் இப்படி ஒரு விளைவு வரும் அல்லவா, ஒரு காலத்தில் வரத்தானே செய்யும். இப்போ எத்தனை பேரை அவமானமாக பார்த்தார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு அவமானமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பார்த்தாச்சு. அப்படி பெருமையாக அப்படி இருந்தவர்களெல்லாம் ஒரு தலை குனிந்து வாழக்கூடிய நிலை ஒரு வாழ்க்கையிலேயே அந்த இரண்டு பிரிவுகளையும் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த நிலை அவர்களுக்கும் வரும். அப்போ இந்த சமுதாயத்துக்கு அந்த புரிதல் இல்லை. இதை அவமானமாக பார்ப்பதால், அவமானமாக பேசுவதால் இவருக்கு என்ன நன்மை, இவருக்கு என்ன லாபம்? இது ஒரு தன்மணிப்பு. இதில் அடுத்தவருடைய அந்த சோகத்தில் இவர் குளிர் காய்வது என்று சொல்லுகிற சமுதாயமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த சமுதாயத்தை நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதை நிராகரித்து விட்டு, அலட்சியப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். இதுதான் சரி. இப்போது இந்த திறமையின்மை என்பது இந்த கவலைக்கு ஒரு காரணம் என்று மகரிஷி சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. இப்போது திறமை என்பது ஒரு காரணம், திறமையின்மை என்பது ஒரு காரணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, எனக்கு திறமை இருக்கிறது, ஆனால் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. ஆனால் திறமை இல்லாதவர்கள் எல்லாம் மேலே வந்திருக்கிறாங்க. இப்போது திறமை இருந்தும் முன்னேற முடியவில்லையே என்று சில பேர் கேட்கிறார். இப்போது திறமை என்பது மட்டும் ஒரு வாழ்க்கையில் உயர்வதற்கு காரணமாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை. திறமையை வளர்த்து கொள்வது என்பது ஒன்று. அது திறன்னா என்ன? உடலின் திறன், அறிவின் திறன், இந்த இரண்டையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று உண்டு. இந்த இரண்டின் திறன் இருந்தாலும் இயற்கையின் ஒத்துழைப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரே அளவு திறமையில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரே அளவு வாழ்க்கையில் உயர்ந்ததாக இல்லை. அப்போ இந்த திறமை தான் அதற்கு காரணம் என்று சொல்ல முடியுமா என்றால் இல்லை. இயற்கையின் ஒத்துழைப்பு என்று ஒன்று வேண்டும். அப்போ என்ன சார், அப்போ வாழ்க்கையில் உயர்வதை இயற்கை உயர்த்தி விடுகிறதா? இயற்கையின் ஒத்துழைப்பு என்று எதை சொல்லுகிறீர்கள்? நேற்று தத்துவத்திலே ஒரு மாதிரி பேசுனீங்க, இன்றைக்கி தத்துவத்தை ஒரு மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். இயற்கையின் ஒத்துழைப்பு என்றால் என்ன என்று சொன்னால், இங்கு நமது கர்ம வினை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த கர்ம வினையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நமது இந்த வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்பதையும் அடிப்படையாக கொண்டு இந்த திறமை அதற்கு கொடுப்பினை என்று சொல்லலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த இரண்டும் அது இயற்கையாக அது நமக்கு வரக்கூடிய விளைவு. இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு அந்த உயர்வு இருக்கும். அதனால் ஒரே மாதிரி திறன் இருந்தாலும் அந்த ஒரு நிலை அங்கு அமைவது இல்லை. அதற்கு காரணம் நமது முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் பலன்கள். இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதான் இயற்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் கர்மவினை என்ற ஒன்று இல்லை, அதை பார்க்காதீர்கள், நீங்கள் திறமையை பயன்படுத்தி வந்து விடலாம் என்று சொல்லும்போது, கர்மவினையை வென்று வந்து விடலாமா என்று சொன்னால் ஒன்று செய்யலாம். இந்த திறமையில் இருப்பவர்கள் இந்த கர்மவினையை கூட்டிக் கொண்டு உயர்ந்து விடலாம். அப்படி உயர்கிறார்களே சில பேர், கர்மவினையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டு உயர்ந்து விடலாம். அப்போ இயற்கை என்ன செய்யும்? இந்த கர்மவினையை நான் இன்னும் கூட்டிக் கொள்கிறேன், அதை நான் மொத்தமாக அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் அனுபவித்துக்கொள் என்று விட்டுவிடும், அவர் மேலே வந்துடுவார். ஆனால் அப்படி வந்தவர்களுடைய விளைவுகள் பெரிய விளைவுகளாக இருக்கும். சரி, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு திறமை இருந்தும் அந்த இயற்கையின் ஒத்துழைப்பு இல்லாதது என்பது அவரவர் கர்மவினையை சார்ந்து இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும், நமது அந்த கர்ம வினையையும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் நமக்கு இருக்கணும். நம்ம ஆன்மீகம் அதைத்தான் சொல்லுகிறது, வேதாத்திரியம் அதைத்தான் சொல்லுகிறது. வேதாத்திரியத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? அறநெறின்னு சொல்கிறோம், ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல பாருங்கள், ஒழுக்கங்கிறது யாருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணுங்கிறது கரெக்ட். அடுத்தது கடமை ஈகை என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்போ கடமை என்பதற்கு என்ன வேண்டும்? திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதானே, உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வளர்த்து கொண்டால் அப்போதானே கடமை செய்ய முடியும். அதை கொண்டு தானே கடமை ஆற்ற முடியும். இதை கொண்டு கடமை செய்ய வேண்டும். சரி, அந்த திறனை பயன்படுத்தி அந்த கடமை செய்யும்போது எப்படி உயர்வு கிடைக்கும் என்று சொல்லும்போது அங்கு கர்மவினை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? அது ஈகை என்று ஒன்று இருக்குது. ஈகை எதுக்கு? கர்மவினையை நாம் சமன் செய்வதற்கு. ஒரு பக்கம் கர்மவினை சமன் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த திறனை வளர்த்து கொண்டு கடமை ஆற்றுகிறோம். அப்பொழுது அது முன்னேற்றமாக கிடைக்கும். அப்போ இது நாம் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, நமது பெற்றோர்களும் செய்யலாம். ஏன்னா இந்த கர்மவினை கொடுத்தவர்கள் பெற்றோர்கள் தானே, அவர்களும் சேர்ந்து செய்யலாம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஒரு கூட்டுறவு முயற்சி என்பது இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறது. ஒரு தனி மனித முயற்சி நாம் ரொம்ப காலமாக நானும் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த கர்மவினை அப்படிங்கிறத போக்குறதுக்கு ஒரு தனி மனிதனுடைய முயற்சி என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவன் நினைத்து அதை கர்மவினை கழிக்கணும், இவனுடைய கர்மவினை இவன் தான் கழிக்கணும் என்று. ஆனால் மகரிஷியினுடைய அந்த திருமூலருடைய பாடலை வைத்து பார்க்கும் பொழுது அந்த கர்மவினையை அந்த கேடில் முதல்வனாக இருக்கக்கூடியவர் அங்கிருந்து கழித்து விடலாம். அதனால தான் நான் சொல்வேன், யார் இங்கே அப்பா அம்மா 2 பேர், அப்பாவுடைய அப்பா அம்மா 2 பேர், அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேர், மொத்தம் 6 பேர். அவங்க 6 பேரும் நினச்சா என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய கர்மவினையை கழிக்கலாம். இது ஒரு கூட்டுறவு முயற்சியாக இருந்தால் நன்றாக இருக்கும். சரி, அதுதான் இயற்கையினுடைய ஒத்துழைப்பு. அப்போ அந்த திறமைக்கு அங்கே ஒத்துழைப்பு கிடைக்கும். சரி, அப்போ திறமையின்மைன்னு சொல்கிறது இல்லை, திறமையை வளர்த்து கொண்டாலும் அந்த இயற்கையின் அந்த ஒத்துழைப்பு அந்த கர்மவினை சார்ந்து நமக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் தான் கிடைக்கும். அந்த கிடைத்ததை வைத்து எப்படி வாழ்வது என்ற தத்துவத்தை நாம் அறிந்து கொண்டால் போதும். இவ்வளோதான், கவலை இல்லாமல் இருக்கோம். அப்போ இப்போது ஒரு சிலர் பாருங்கள், இன்னைக்கு இதை படித்து அதை படித்து இன்னும் அதை படிச்சுட்டா அப்படி இருந்தால் தான் வாழ முடியும், இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மை தத்துவத்தை தெரிந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க? நான் படிக்கிறத படிக்கிறேன், இந்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குமோ கிடைக்கும், அதில் என்ன வருமானம் வருதோ வருமானம் வரும், அதில் எப்படி தேவையை நிறைவு செய்து கொள்வதற்குரிய தத்துவம் வேதாத்திரியம் கொடுத்துருக்கிறது, அதில் நான் மறந்து கொள்கிறேன், ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு அவங்க அப்பாவுக்கு பையன் சொல்கிறான். எப்போ வேதாத்திரியம் படித்த பையன் அப்பாவுக்கு சொல்கிறான். இங்கே தான் கவலை உருவாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ கவலை உருவாகிற இடமே பாருங்கள், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு புரிதல் என்பது தான் இங்கே இருக்கிறது. சரி, இப்போது இந்த வாழ்நாள் முழுவதும் சிலர் கவலையை மாட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க.
இந்த கவலைங்கிறது பெரும்பாலும் இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து காணாம போயிடும். இது ஒரு மறைந்து விடக்கூடிய மாறுதலக்கூடியது தானே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவலை இருந்துச்சு, அந்த கவலை இப்போ இல்லை, அது காணா போச்சு. ஆமாம், அதே போல் இப்போ இருக்கிறது காணாம போயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறி போயிடும், கவலைப்படாதீங்க, போகிறது தான். இல்லை, அது வெளியில் போகிற வரைக்கும் நான் கவலைப்பட்டுக்கிறேன். அப்போ அது வெளியில் போகிற வரைக்கும் கவலைப்பட்டுக்கிறேன். அப்போ தான் மனோரணையை சொல்லுவார், அது இதுக்கு அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கிற, இப்போயே அப்படியே விட்டு அது ஓடி போயிடும் அப்படின்பார். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கவலைன்னு சொல்கிறது என்ன செய்கிறாங்கன்னா, இப்பொழுதுதான் வாழ்நாள் முழுவதும் கவலையாக இருப்பதற்கு சிக்கிக்கொள்வதற்கான சூழ்நிலையை இப்பொழுது நிறைய பேர் வளர்த்துக்கிறார்கள். எப்படி தெரியுங்களா? இந்த திருமண வாழ்க்கை நிறைய பேர் அங்கே போய் சிக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் கவலை என்று சொல்லி கொண்டிருக்கு. திருமண வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இந்த புறம் சார்ந்த ப்ரொஃபைலை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது. இவங்க ரிஜெக்ட் பண்ணி காத்து கொண்டு இருக்க அந்த மேட்ரிமோனிக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நிறைய கோடியாக விளம்பரமெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஒன்று அவர் 50, 70, 100 அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் ஏஜ் ஆனோடனே சரிட்டு இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுற, கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நான் சிக்கிக்கொண்டேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி புலம்புவதை பார்க்கிறோம். இப்போது அவங்கள்ட்ட கேட்டால், ஏற்கனவே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனீங்கல்ல, அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல ஒரு ஜாதகம் வந்திருக்கு, நல்ல ஒரு அமைப்பு வந்தது. ஆமாங்க, அதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ இது என்ன காரணம்? எதிர்பார்ப்பு, புறத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த புறம் சார்ந்த வாழ்க்கையை பிறரை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து எதிர்பார்த்து கடைசியில் எங்காவது போய் சிக்கிக்கொள்கிறோம். நன்மையானதையெல்லாம் விட்டுட்டு தீமையானதில் போய் சிக்கிக்கொள்கிறோம். இதற்கு காரணம் என்பதும் இப்படி சிக்க வேண்டும் என்பது உங்களது கர்மவினையாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டாலும், ஆனால் அதற்கு முன்னமே சில நல்ல ஒரு சூழ்நிலைகளும் வந்ததே, அதை நீ ரிஜெக்ட் பண்ணாயே என்று சொன்னால், இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும், அந்த நன்மையாக கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வரன் அங்கே வந்திருக்கும். ஆனால் அந்த வரனை நாம் என்ன பண்ணோம், புறத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் என்ன பண்ணல, அகம் என்பதை பார்த்து திருமணம் செய்வதில்லை, புறத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவது என்பது ஆகிவிட்டது. அப்போ நல்லது வந்தது, அது எப்படி இருந்தது, புறம் என்பதில் கொஞ்சம் குறைவு, அவருடைய சம்பளம் என்பது குறைவு. ஆனால் அகம் சார்ந்து அந்த நல்ல வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அகம் சார்ந்த ஒரு மனிதர், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. காரணம் என்ன? புறத்துக்காக. எதுக்காக புறத்துக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க? இந்த புறம் என்பது உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது? இந்த புறம் இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? இப்போ ஒரு பொண்ணாலாம் சொல்லு, மெட்ராஸில் எல்லாம் 1 லட்ச ரூபா இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன்? பிறரை பார்த்து, அடுத்தவர்களை பார்த்து, இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் வாழ்வதை பார்த்து, அப்படியே பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று புற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அக வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு கவலையாக மாற்றிக்கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த புறம்தான் வாழ்க்கை என்று ஒரு மயக்கத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பு தான் இப்படியெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த கவலை என்பது நாம தோற்றுவிட்டு கொள்கிறோமே தவிர, அது இயல்பாக நமக்கு கவலை என்று எதுவும் வருவதில்லை. அதை ஒவ்வொரு நிலையிலும் மகரிஷி அவர்கள் 4 நிலையாக பிரித்து அதை பார்க்க வேண்டும் என்று மகரிஷி சொன்னார்களே, அந்த அடிப்படையில் அதை பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையிலே இந்த கவலை, இந்த கவலை தோன்றுகின்ற இடம் என்பது மனதில், இந்த மனதினுடைய ஒரு தவறான புரிதல், அது ஒரு துன்ப உணர்வு.
இன்பத்தின் அளவு முறை மீறும்போது எப்படி துன்பமாக மாறியதோ அதே போல இங்கு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அந்த எதிர்பார்ப்பு என்ற ஒரு அடிப்படையில் நாம உருவாக்கி கொள்ளக்கூடியதுதான் இந்த கவலை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதை உருவாக விடாமலேயே அதை தவிர்க்கக்கூடியதற்கு தவம் செய்வோம், தத்துவத்தை ஆழ்ந்து அதை சிந்தனை செய்வோம், ஒரு புரிதலுக்குள்ளாக வருவோம். இந்த கவலை தோன்றாமல் நாம் வாழ முடியும். வாழ்க வளமுடன்.